ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு தேவபக்தி உள்ள கிறிஸ்தவர் அழகான குதிரை ஒன்றை வளர்த்து வந்தார். அது மிகவும் விலை மதிப்புள்ளது. ஒரு நாள் அது காணாமல் போய்விட்டது. அவனுடைய மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் அந்த குதிரை காணாமல் போனது குறித்து மிகவும் வருந்தினார்கள். ஆனால் அவரோ அது பற்றி கவலைப்படவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்தருளுவார் என்று தன்னை தேற்றிக் கொண்டார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அந்த குதிரை சில நாட்களிலேயே பல குதிரைகளை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தது. அவர் பல குதிரைகளுக்கு சொந்தக்காரரானார். இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த குதிரை ஒரு நாள் அவர் மகனின் காலை மிதித்ததினால் அவனுக்கு கால் எலும்பு உடைந்து போயிற்று. அருகிலுள்ளோர் அவனை நலம் விசாரித்தனர். அதற்கு அவனோ, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று பதிலளித்தான். இன்னும் சில நாட்களுக்குள் தேசத்தில் ஒரு பெரிய யுத்தம் வந்தது. வீட்டுக்கு ஒரு இளைஞன் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்க அநேகர் யுத்தத்தில் பங்கேற்று மரித்து போனார்கள். ஆனால் அவருடைய மகனின் காலோ உடைந்திருந்தபடியால் அவன் யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்றனர். அதனால் அவன் உயிர் தப்பினான். ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் இப்படித்தான் பல துயர சம்பவங்கள் நிகழ்கின்றன. அப்போதெல்லாம் நான் நல்லவனாகவும் தேவன் மேல் பக்தி உள்ளவனாகவும் இருந்தும் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கதியா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காலங்கள் கடந்து நாம் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும் போது ஏன் என்ற கேள்விக்கு பதிலினை கர்த்தர் நமக்கு கட்டாயம் வெளிப்படுத்துவார். அதுவரை என் வாழ்வில் நிகழும் எல்லாமே நன்மைக்கே என்று தேவனை துதிப்போமா?